அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனியில் ரூபாய் 100 கோடி நில முறைகேடு வழக்கில் சிபிசிஐடி விசாரணை. முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றிய சிபிசிஐடி இரு குழுவாக பிரிந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபதி, விவரங்கள். பழனி அருள்மிகு தண்டாதிபதி சுவாமி திருக்கோயில் தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருந்த 1 ஏக்கர் 40 சென்ட் தர்மசாசன இடத்தை நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடிக்கு சட்டவிரோதமாக பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தங்களது முழு கட்டுப்பாடு கொண்டு வந்துள்ளனர். நேற்று முதல் நாள் விசாரணையின் போது தேவஸ்தான தலைமை அலுவலகம் மோசடி நடந்த இடம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆகியவற்றின் அதிரடி சோதனைகள் நடத்திய புதிய எஃப்ஐஆரை பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் நாள் விசாரணையில் ஒரு பகுதியாக பழனி கோயில் அதிகாரிகள் மற்றும் அலுவலகங்கள் திண்டுக்கல் உள்ள சிபிசி அலுவலகத்திற்கு வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கையாக சிபிசிஐடி தனிப்படையை சேர்ந்த 5 அதிகாரிகள் தற்போது பழனி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு புகுந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள 5 அதிகாரிகள் இந்த மோசடி பதிவுகளில் தொடர்பான முக்கிய அசல் ஆவணங்களை மற்றும் கோப்பு காட்சிகளில் போலீசார் தங்களது வசம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் முகாமிட்டுள்ள மீதமுள்ள 3 சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது அங்குள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் அலுவலரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜூன் 6ஆம் தேதி தற்காலிக பொறுப்பு சார்பதிவாக இருந்த ஜஸ்டின் மணியின் சட்டவிரோதமாக பதிவை மேற்கொண்ட போது அலுவலகத்துக்கு வந்தவர்கள் யார், அவர்களுக்கு துணையாக இருந்த ஊழியர்கள் யார் என்பதை கண்டறிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா உள்ள காட்சிகளும் சிபி அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து கொண்டு வருகின்றனர். பூபதி, விவரங்களுக்கு நன்றி.